பராசக்தி இந்த படம் பார்த்தபோது எனக்கு முதல்ல ஞாபகம் வந்த ஒரு பாடல், உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எதுக்கு இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, சிவகார்த்திகேயனுக்குன்னு சில கேரக்டர் தான் வரும், பொருந்தும். மற்றபடி சில விஷயங்கள், சில கேரக்டர்ஸ் அவர் செய்யும்போது அவருக்கு செட் ஆகலை அப்படின்றது வந்து அவருக்கு இன்னும் புரியல அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் மாதிரி ஆகணும், அடுத்த விஜய் நான் தான் அப்படின்லாம் யோசிக்கிற சிவகார்த்திகேயன் விஜய்கிட்டேருந்து துப்பாக்கி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சிருக்கணும். எப்படி இந்த உயரத்துக்கு விஜய் வந்தார் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு எது வராது எது வரும் அப்படின்றத விஜய் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தார். அவருடைய மொத்த சினிமாவிலையும் அவருக்கு வராத எந்த ஒரு கேரக்டரும் அவர் செஞ்சதே கிடையாது. அவருக்கு செட் ஆகாத எந்த கேரக்டரையுமே அவர் செய்கிறது கிடையாது. நீ எதில் ஸ்ட்ராங்காக இருக்க, நீ எதில் வீக்காக இருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா உன்னால் ஒரு இடத்தை அடைய முடியும். சிவகார்த்திகேயன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் டேலண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவருக்கு எது ஸ்ட்ராங்காக வருதோ அது செய்கிற படங்கள்லாம் கண்டிப்பாக அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அமரன் அப்படின்ற படத்தை கூட பார்த்தீங்கன்னா, அதில் சிவகார்த்திகேயனோட லிமிட் எந்த அளவுக்குன்னு புரிஞ்சு டேரக்டர் கரெக்டாக அதை வேலையை செஞ்சுருப்பார். மேக்ஸிமம் சாய் பல்லவிக்கு தான் அந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சீன்ஸ்லாம் அவங்களுக்கு தான். அந்த ஆடியோ லான்ச்சில் கூட சுதா கொங்கரா வந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க, அது என்கிட்ட வரல அப்படின்னு 2 நாளாக அவங்க அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தார். சிவகார்த்திகேயன்கிட்டேருந்து சுதா கொங்கரா என்ன எதிர்பார்த்தாங்களோ அது வந்து வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருக்காங்க. உனக்கு என்ன வருதோ அதை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் செஞ்சுருக்கிறாரு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த என்ன சொல்கிறது, அந்த கம்பீரம் அதெல்லாம் வரல. ஏதோ அவருக்கு செட் ஆகாத ஒரு கேரக்டர்லாம் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறார். எனக்கு ஸ்ரீலீலாவுடைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இப்படி ஒரு கேரக்டர் தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சுதா கொங்கராவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஃபாதரை சொல்லியிருந்தாங்க. இந்த காட்ஃபாதர் அப்படின்ற படம் வந்து சினிமா ரசிகர்கள் அதிகமாக அந்த கிளாசிக் படங்களில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 பேரில் 8 பேர் வந்து இந்த காட்ஃபாதரை தான் சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த படம் வந்து அப்படி பேசப்படுவதற்கு காரணம் வந்து அந்த படத்தை சுற்றி நடக்கிற அந்த குடும்பம், துரோகம், அதிகாரம், இதை சுற்றியே அந்த கதை நடந்துக்கிட்டு இருக்கும். மற்றபடி எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வராது, தேவையில்லாத காதல் காட்சிகள் இந்த படத்தில் வராது. அதிகமாக நாம் வந்து சொல்கிற இந்த கிளாசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எது முக்கியமான பிளாட்டோ அதை சுற்றி அந்த கதை நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மொழி போராட்டம் அதுதான் முக்கியமான ஒன்லைன் அப்படின்னா மொழி போராட்டத்தை பற்றின கதை இல்லையா. ஆனால் அதை ஒன்லைனாகவே வச்சுக்கிட்டு மற்றதை நிறைய இந்த படத்தில் சேர்த்துருக்குறாங்க. அப்படி நிறைய கேரக்டர்ஸ் வருது, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. கன்னடத்துலேருந்து ஒருத்தர் வராரு, தெலுங்குலேருந்து ஒரு நடிகர் ஒரு கேமியோ ஒன்று பண்ணிவிட்டு ஒரு குண்டு ஒன்று வாங்கிட்டு சிரிச்சுட்டு சாகுறாரு. அப்புறம் அதில் வந்து அந்த கேமியோ பண்ணதில் தியேட்டரில் கொஞ்சம் கிளாப்ஸ் வந்தது வந்து மலையாளத்திலேருந்து ஒரு நடிகர், அவர் பேரை சொல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மெயினாக இங்கே துபாயில் இந்த படம் பார்த்தேன் அப்படின்றதுனால அந்த மலையாள கேமியோ வரும்போது கைத்தட்டி ரசித்தாங்க. ஸ்ரீலீலா இந்த படத்தில் வர்ற காட்சிகள்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம சென்னையில் வந்து கெய்டி கேசினோ அதில் ஏதோ ஒரு தியேட்டரில் வந்து ஒரு குறுக்க ஒரு பெரிய தூண் ஒன்று இருக்கும். அந்த தூணுக்கு பின்னாடி நமக்கு வந்து சீட்டு கிடச்சதுன்னு வச்சுக்காங்க, அவ்வளோதான். அது எவ்வளவு நல்ல படமாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த தூண் பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அந்த ஒரு தியேட்டருடைய தூண் மாதிரி தான் ஸ்ரீலீலா இந்த படத்தில் வர்ற காட்சிகள்லாம் இருந்தது. ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்த கதைகளையும் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சுதா கொங்கராவை யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்துக்காக ஸ்ரீலீலாவை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஜெயம் ரவி ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருந்தார். சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருந்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது படம் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் பேசப்பட போகிறேன் அப்படின்னு ஜெயம் ரவிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் இப்போ புகழ்ந்தாலும் பரவாயில்ல, படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்னு ரவிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சொல்லிக்கும்படியான ஒரு கேரக்டர் அப்படின்னா ஜெயம் ரவி தான். அதர்வாவை கூட சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நம்ம பழைய ஆனந்த் இருக்கார்ல நடிகர், அவர் வராரு, அரசியல்வாதியாக வராரு, ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர் அவங்க யாருமே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. நமக்கு வந்து ஒரு காலகட்டத்தின் படத்தை பார்க்குறோம், இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற, நம்மளை ஓரளவுக்கு எங்கேஜிங்காக வைக்கிற மாதிரி காட்சிகள் வந்து இல்லை. அதாவது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அது வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணல. சீமான் வந்து ஞாபகத்துக்கு வந்துட்டு போனார். ஏன்னா ஒரு மொழி போராட்டத்தை பற்றி, அதுவும் தமிழ் வரலாற்றில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பிடிச்ச அந்த ஒரு காலகட்டத்துடைய படத்தை எடுக்கும்போது அதை ஒரு தமிழன் எடுத்திருந்தால் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் வீரியத்துடன் அந்த ஒரு காலகட்டத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து சேழியனா வராரு. சே அப்படின்னு கூப்பிடுவாங்க, செகுவேராவையும் சே அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ செகுவேரா மாதிரி ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு இளைஞனாக சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தில் நான் வந்து காட்டியிருக்கேன். அது வந்து மக்களால்
அதிகமாக பேசப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் அப்படி ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணல. ரவிமோகன், ஜிவி, ரவி கே சந்திரன் இவங்களுடைய அந்த எஃபோர்ட் வந்து வீணடிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். சில காட்சிகள்லாம் அந்த க்ரீன் மேட்லாம் அவ்வளோ துருத்திக்கிட்டு தெரியுது. 1960 அன்றைய இளைஞர்கள் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக அவங்க வந்து போராடின அந்த ஒரு உயிரை கொடுத்து போராடின அந்த ஒரு போராட்டத்தின் வெற்றியை தான் வந்து நாம் இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த இளைஞர்களை எல்லாம் நினச்சி பெருமையாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு சல்யூட். ஆனால் அந்த இளைஞர்களை பெருமைப்படுத்தும் விதமாக வந்திருக்கிற ஒரு படம் வந்து இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாம். அது மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து அவருக்கு என்ன வருமோ அதை செய்கிறது நல்லது. துல்கர் சல்மான் ஒரு படத்துலேருந்து வெளியேறிட்டார்னா அப்போ அந்த படத்துடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் 2 அவர் வெளியேறினார், அந்த படம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். தக் லைஃப் அந்த படத்துலையும் அவர் நடிக்கிறதா இருந்தது, அப்புறம் வெளியேறிட்டார். இப்போ இந்த பராசக்தி உண்மையிலேயே துல்கர் சல்மானுடைய அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜை வந்து பாராட்டி ஆகணும். எப்படி தான் அதை கண்டுபிடிக்கிறாரோ தெரியல.